ஹாய் மச்சி, டே 7 ஆஃப் 100 டே பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைக்கி சூத்தில் வெடி வச்ச மாதிரி இருந்தது. அதனால் எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண இடம் தான் சிவகங்கை பெட்டை. சரி, அங்கே போகலான்னு கிலோமீட்டர் பார்த்தா 53 கிலோமீட்டர்னு காட்டிச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி என்ன தான் இருந்தாலும் போகணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். சைக்கிள் எடுத்தேன். என் சைக்கிளை அங்கேயும் இங்கேயும் பார்த்தா செம்ம வியூ வந்தது. சரி, அதுலேயே கொஞ்சம் இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டுக்கின்னு அப்படியே வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. என்னை வெயில் வேறுன்னு சொல்லிட்டு அப்போ கூட விட மாட்டேன்டா, போவேன்னு சொல்லிட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு நடுவில். சரி, நிப்பாட்டிட்டு ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, பின்ன சாம்பார், சட்னி எல்லாம் போட்டு முடிச்சிக்கின்னு எப்படியோ கோயில்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். கடைசியாக வந்து சேர்ந்த உடனே எங்கே பார்த்தாலும் குரங்கா இருந்தது. இங்கே வரீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க குரங்கை பார்த்து, இல்லைனா கொஞ்சம் அசைந்திங்கன்னா உங்கள் ஜெட்டியும் சேர்த்து உருவின்னு போயிடும். சரின்னு மேலே ஏற ஆரம்பித்தேன். மேலே அப்புறமா வந்து கூட சேர்ந்துட்டேன். அப்புறமா நாங்களும் ஒரு கெலிஸ்டன்லி அட்லெட்டுன்னு காட்டுறதுக்காக ஒரு ஹேண்ட் ஸ்டாண்டு ஒரு 20 செகண்ட் தான் ஓல்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ரன்னிங்கு, வாக்கிங்கு, அப்புறமா ட்ரக்கிங்கெல்லாம் பண்ணிட்டு டயர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணுன்னா யூடியூப் சேனலில் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறமா இன்றைக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்தேன்னு பார்த்தா 106 கிலோமீட்டர் பண்ணேன். ஆனால் இதில் வந்து 97ன்னு காட்டுது. என்ன பண்ணுறது? குட் நைட்.